Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நம்ம எஸ்எஸ்சி கமிஷன்ல இருந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்துட்டு நிறைய குளறுபடிகள் நடந்ததுனால ஸோ அதை வந்து திரும்ப அந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 194 வென்யூஸில் ஸோ இதில் வந்துட்டு 194 வென்யூஸில் 11.5 lakh அப்ளிகன்ஸ் வந்து அப்பியர் ஆச்சு. அதில் வந்துட்டு 5.5 lakh ஆஸ்பிரன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு சிஸ்டம் சரியில்லை, கீபோர்ட் சரியில்லை, கரெக்டாக சிஸ்டம் ஒர்க் ஆகலை, அப்படி இப்படின்னு நிறைய மால் ப்ராக்டிசஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ இதை வந்து இப்படி நடந்ததுனால நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆனதுனால இந்த எக்ஸாம்ஸ் வந்து திரும்ப ரீஷெடியூல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் என்னைக்கு உங்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்னா 29th ஆகஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு திரும்ப நடக்கும். ஓகேவா? ஸோ இதனோட ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எழுதுனது வந்து கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் இப்போ திரும்ப எழுத போகிற எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி போடுறதுனால ரிமைனிங் இருக்க சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்லாம் தள்ளி போகுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டேஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா 13th ஆகஸ்ட் நடக்க இருக்கிற இந்த எக்ஸாம் வந்து இப்போ எப்போ அகன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் செப்டம்பர் வந்து நமக்கு நடக்க இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 days அரௌண்ட் நமக்கு வந்து அதிகமாகவே வந்து நமக்கு டேஸ் இருக்கு. ஸோ இந்த 30 days நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஐடியாஸோட நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 30 days இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? மெயினாக என்ன அப்படின்னா நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நியூ பேட்டர்ன் கொஷின்ஸை வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, எப்படி சால்வ் பண்ணணும், ரூல்ஸில் எப்படி அப்ளை ஆகுது, இதை வந்து நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, படிங்க. ஓகேவா? செலக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீக்கு வெயிட் பண்ணாதீங்க. திரும்ப அந்த எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதனோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த டாபிக்ஸ் வந்து புதுசாக கேட்குறாங்க அப்படின்னு எவ்ரி சேனல்லுமே வீடியோஸ் கொடுத்துருப்பாங்களே. இப்போ நம்மளுமே இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். என்ன வந்து நியூலி ஆடட், அதாவது புதுசாக என்ன ஆட் ஆகியிருக்கு அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி அப்கமிங் டேஸில் உங்கள் கிளாஸஸ் கொண்டு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நாளையிலேருந்து அந்த கிளாஸஸ் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நியூ டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நியூ பேட்டர்னில் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் நியூ டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்ல வந்தது. செலக்ஷன் போஸ்ட் திரும்ப எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே வந்து தள்ளி போகும். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சிஜிஎல் அதே மாதிரி தள்ளி போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நியூ பேட்டர்ன் கொஷின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து நம்ம இங்கிலீஷ்க்கு நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் பிளஸ் பேசிக்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாளைய செஷன்லேருந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கிராமர் பிடிஎஃப் கோர்ஸ் பிளஸ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 45 கிராமர் ரூல்ஸ், எம்டிஎஸ்க்குனே இருக்கிற 45 கிராமர் ரூல்ஸ், அதாவது திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்குற 45 கிராமர் ரூல்ஸ், அண்ட் வந்து இங்கிலீஷ் பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், இதில் உங்களுக்கு கிராமர் எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் முன்ன மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இப்போ நமக்கு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரியும். நீங்கள் பேசிக்கே ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரியல, பேசிக்கில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹை லெவல் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்லாம் எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவீங்கன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருக்கோம். டென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு டென்ஸுக்குமே ஆக்டிவ், பாசிவ், டேபிள்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வித் யூசேஜோட நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். பேசிக்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் இதுல இருக்கு, குவிஸஸும் இருக்கு. நீங்க படிச்சுட்டு இதுலயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த காம்போ கோர்ஸ். இந்த
வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் தான் வந்து இந்த காம்போல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிராமர் டாபிக்ஸ்ல கிராமர் அண்ட் வெக்காபுலரில புதுசா என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புதுசா விச் மீன்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு எந்த லெவலில் வந்து கேட்குறாங்க. இப்போ ட்ரிக்கி வாய்ஸ்லாம் ட்ரிக்கியா இருக்கு. நரேஷன் மாடல்ஸ் பேஸ் பண்ணியும் வந்து நரேஷன் இருக்கு. எரர் டிடெக்ஷன்ஸ், நியூ பேராஜம்பிள்ஸ் பாருங்க 4 to 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி ஆகணும். இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணணும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நிறைய பார்க்கணும். நம்ம இந்த எடிக்விட்டி பேட்டர்ன், அதாவது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் கொஷின்ஸ் வந்து நான் நாளையிலேருந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.